நம்ம தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் சார்பிலே தலைமைச் செயற்குழு உறுப்பினராகவும் நிறைய அந்த இயக்கத்தினுடைய கருத்துக்களை எழுத்து வடிவத்திலே மக்களிடம் கொண்டு சேர்க்கின்ற ஒரு சிறந்த பணியை செய்யக்கூடியவர். தமிழ் மொழியின் மீதும் தமிழ் மக்கள் மீதும் தமிழ் மண்ணின் மீதும் நீங்காத ஒரு காதல் கொண்டவராக விளங்கக்கூடியவராக இருக்கக்கூடிய தோழர் கதிர்நிலவன் அவர்களை சிறப்புரையாற்ற வருகை தருமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த 600வது நாள் நிகழ்விலே என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்து என்னை உரையாற்ற செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் சங்கர நாராயணன் அவர்களே, இங்கு வரவேற்புரை ஆற்றி சென்றிருக்கக்கூடிய தோழர் ராமகிருஷ்ணன் அவர்களே, போராட்ட குழுவின் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன், ஈஸ்டர் அந்தோணிராஜ் அவர்களே, எனக்கு முன்னால் பேசி சென்றிருக்கக்கூடிய அனைத்து தோழமை உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே சங்கரநாராயணன் தோழர் இப்ப பேசினாரு. நான் அதிகமா பேசுறது கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க நிறைய எழுதுங்களே, ஏன் ஒரு காணொலி வடிவத்துல அந்த கருத்தை சொன்னாங்கன்னா மக்கள்கிட்ட போய் சேருமே, யாரும் இப்ப படிக்கிறதே கிடையாது. நீங்க காணொலியில ஒரு 2 காணொலி 3 நிமிட காணொலி அதை பேசுனீங்கன்னா வீச்சா போகுமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கருத்துக்கு நான் வரல. நான் தொடர்ந்து எழுதுவதற்கு முகநூலில பகிரியில நான் எழுதுவதற்கு காரணம் என்ன, மறைக்கப்பட்ட தமிழர்களுடைய வரலாறுகளை இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இங்க ஆளக்கூடிய அரசுகள் அவங்க சார்ந்த தலைவர்களை முன்னிலைப்படுத்தி பேசுவாங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல காந்தியை பேசுவாங்க, நேருவை பேசுவாங்க, திராவிட ஆட்சி காலத்துல பெரியார பேசுவாங்க, அண்ணா பேசுவாங்க. அதனால அதையும் தாண்டிய ஒரு அரசியல் இந்த மண்ணிலே நீண்ட காலமாக செயல்பட்டு தூக்கு தண்டனை வரைக்கும் போய் வெளிவந்த தலைவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவர்களை வெளிக்கொண்டு வரும் மூலமாக நான் இந்த பணியை முதற்கடமையாக எடுத்து செய்து கொண்டிருக்கிறேன். அந்த அளவுல எனக்கு இந்த நிகழ்ச்சியில கொடுத்திருக்காங்க. ஏன்னா நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தோழர் மணிமாறன் அவர்கள் என்னோட நீண்ட கால நண்பர். அவர் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக தெரியும். எந்த ஒரு போராட்ட காலத்துக்கு வந்தாலும் நான் அவங்களோட வரவேற்பு போவேன். அவர் சொன்னாரு, கட்டாயம் தோழர் இந்த பொட்டலூரணி போராட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த சூழல்ல நான் வர முடியாத தோழர் நம்ம வருத்தப்பட்டு பலமுறை பேசும்போது நான் சொல்லியிருக்கேன். அப்ப 2 நாளைக்கு முன்னாடியே என்னை கேட்டாரு, தோழர் இந்த
வரைக்கும் போகல. ஏகாதிபத்தியத்தை வீழ்த்துவதற்கு நாம் ஒரு கப்பலை வாங்கி பிரிட்டிஷுக்கு சவால் விடுவோம் என்ற கண்ணோட்டம் வரலாற்று தலைவர்கள் யாருக்குமே கிடையாது. நம்முடைய தமிழ் சமூகத்துக்கு தான் இருந்ததுன்றதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா இந்தியா விடுதலை பெற்றது காந்தியார் தலைமையில. அந்த விடுதலை பெற்ற போராட்டம் கூட காந்தியார் தென்னாப்பிரிக்கால வழக்கறிஞரா வேலை பார்த்துட்டு வந்தாரு. அங்கே தில்லையாடி வள்ளியம்மை சிறையில இறந்து போனார். 14 வயசுதான் இருக்கும் அந்த அம்மா. அந்த கூலி ஓய்வு போராட்டத்துக்காக கரும்பு தோட்டங்களில் வேலை பார்த்த தமிழ் தொழிலாளர்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள். அதற்கு எதிரான போராட்டத்திலே தில்லையாடி வள்ளியம்மை உயிரிழந்த போது காந்தியார் எழுதினார், நான் உண்மையிலே எனக்கு போராட்ட உணர்வை கொண்டு வந்ததே தில்லையாடி வள்ளியம்மை தான். நான் இந்தியாவிலே காலடி வைத்தால் நான் முதல் காலடி பதிக்கக்கூடிய மண் தில்லை மண் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த வக்கீல் போட்டெல்லாம் தூக்கி போட்டு இந்தியாவுக்கு வந்தபோது அந்த தில்லை மண்ணெல்லாம் காலம் மிதிச்சுட்டு அவர் வீட்டுக்கு போய் வணக்கம் செலுத்தி தான் இந்திய விடுதலை போராட்டத்தை தொடங்கினார். சிந்திச்சு பாருங்க. ஆனா நீங்க வரலாற்றுல நம்முடைய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி பல வரலாறு எழுதியிருக்கு. பட்டாபி சீதாராமையா காங்கிரஸ் வரலாறு புத்தகத்தை எழுதியிருக்காரு. ஆனால் அது தமிழ்நாட்டுடைய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது. வஉசி பேர் கிடையாதுங்க. பட்டாபி சீதாராமையா எழுதப்பட்ட வரலாற்று நூலிலே வஉசி பேர் கிடையாது. தமிழ்நாட்டிலே எத்தனை தலைவர்கள் இந்த இந்திய விடுதலை போராட்டத்தில் இருந்திருக்கார்கள். வேலுநாச்சியார்ல இருந்து புலித்தேவன்ல இருந்து எத்தனையோ ஏன்னா தெற்க இருந்துதான் அந்த போராட்டமே கிளம்புது. தெற்க போய் வடநாட்டுக்கு போய் அதன் பிறகுதான் தலைமையாகி அந்த போராட்டம் காந்தியார் கைக்கு போய் அது வெற்றிகரமா நடத்தப்பட்டது. ஏன்னா இந்த வரலாறை நம்ம மக்கள் கத்துக்கணும். நாம் இன்றைக்கு ஜாதியாலும் மதத்தாலும் பிரிக்கப்பட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு ஜாதி தலைவர் சிலை உடைச்சிட்டாங்கன்னா அதுக்கு போய் சண்டை வரும். அதே மாதிரி பல மத பிரச்சனைகளை போய் நம்ம தலையிட்டு அதுல போய் நம்மளுடைய நேரத்தை வீணாக கொண்டிருக்கோம். நாம் பேசக்கூடிய தமிழ் மொழி நம்முடைய தாய்மொழி. அந்த மொழிக்காகவும் இனத்துக்காகவும் உறுதியேற்கக்கூடிய மக்களாக இந்த உருவாக்கப்படல. தொடக்கத்துல நம்ம தலைவர்கள் உருவாக்குனாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள் திமுக அதிமுக எந்த கட்சியா இருந்தாலும் சாதி வாக்கு வங்கியாக மத வாக்கு வங்கிகளாக இன்றைக்கு மக்களை பிரிக்கக்கூடிய ஒரு அவல நிலையை இன்னைக்கு நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதையெல்லாம் தாண்டி இந்த பொட்டலூரிலே 600வது நாளாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தோழர்கள் சொன்னாங்க, இந்த 600வது நாள் போராட்டத்துக்கு முன்னோடி போராட்டம் சொன்னா கூடங்குளம் போராட்டம் சொல்லலாம். 5 வருடம் நடந்துச்சு. 1750 நாட்கள் அந்த போராட்டம். அந்த போராட்டம் வெற்றி அடையாளர் முன்னாடி தான் சொல்லலாம். அதே போல இங்க நீங்க இன்னைக்கு நீங்க பரந்தூர் விமான நிலைய போராட்டம் 1700 நாட்களை கடந்து நடந்து கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதே போல நீங்க எந்த மாவட்டத்துக்கு போக ஏதாவது ஒரு போராட்டம் இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்குது. பல போராட்டங்கள்ல நம்ம வெற்றியை பெற்றிருக்கோம். அது இல்லைன்னா சொல்ல முடியாது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டம் 100 நாள் போராட்டம் தான். அந்த 100 நாள் போராட்டத்திலே காவல்துறை அந்த மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்ட பிறகுதான் இன்றைக்கு அந்த ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டிருக்கு. ஆனால் ஒவ்வொரு போராட்டமும் காலகட்டமும் இன்றைக்கு வேறுபட்டிருக்கலாம். ஆனா அந்த போராட்டம் வெற்றி பெறும். ஈழத்திலே 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலிலே நம்முடைய ஈழத்தமிழர்கள் நம்முடைய ரத்த சொந்தங்கள் சிங்கள ராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்டார்கள். ரத்த வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்ட போது அந்த போராட்டம் இனிமேல் வெற்றி பெறாது, இனிமேல் அதுல எழுச்சி பெறாது என்று சொன்ன போது இன்னைக்கு நீங்க பாருங்க, அந்த 2009க்கு பிறகு 2026 நிற்கும். ஆனால் களம் நிர்வாகி இருக்கு. ஈழ மண்ணை தாண்டி உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்களும் ஈழம்தான் தீர்வு பொதுவாக்களுக்கு நடத்தி ஈழ மக்களுக்கு தனிநாட்டை பிரித்துக் கொண்டு சிங்களரோடு ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது என்ற கோரிக்கையை வைத்துக் கொண்டு நீங்க நவம்பர் 27ஆம் நாள் மாவீரர் நாள பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு நிகழ்ச்சி. சாதாரண ஜமாய்க்காங்கிற ஒரு நாடு கொஞ்சம் பேர் தமிழக இருக்கான். அவன் மாவீரர் நாள் கொண்டாடுறான். உலக கனடா, லண்டன் எல்லா நாடுகளையும் இன்றைக்கு இந்த மாவீரர் நாள் கொண்டாடப்பட்டு மிகப்பெரிய ஒரு எழுச்சி நாளாக ஈழத்துக்கான தேவையை ஐரோப்பிய நாடுகளிலே இன்றைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை இன்னைக்கு அனைத்து உலகமும் செஞ்சு கொண்டிருக்கிறது. ஏன்னா ஒரு சில போராட்டங்கள் வெற்றியை பெற்றிருக்கலாம், ஒரு சில போராட்டங்கள் பின்னடைவை செய்திருக்கலாம். ஆனால் நிச்சயமாக மக்கள் முன்னெடுத்த போராட்டங்கள் என்பது அது தோற்றதாக வரலாறு என்பதை கிடையாது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா மக்கள் மாவட்ட சொல்வார், மக்களுக்கு இருந்தா நாம் வரலாறை கற்றுக்கொள்ள வேண்டும் பாரு, மக்களும் கற்றுக்கொள், மக்களும் போதி அப்படிப்பாரு. அந்த மாதிரி நாம் மக்கள் தான் கற்றுக்கணும். எல்லா விஷயங்களையும் மக்கள் பேசிய விஷயங்கள் தான், புதிதாக நம்ம முன்னோர்கள் பேசிய விஷயங்கள் தான். அந்த விஷயங்களை எல்லாம் நாம் தோண்டி எடுத்துதான் இன்றைக்கு உங்கள் முன்னால் நாம் அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனையை பத்தி இந்த 600வது நாள் இந்த நாளிலே இந்த மக்கள் இன்றைக்கு உறுதியாக இருக்கிறார்கள், எவ்வளவு நெருக்கடியை கொடுத்தார்கள் அந்த
நான் அறிக்கையில படிச்சேன், நேற்று முந்தானத்தை அனுப்பினாங்க, உண்மையா படிச்சேன். அவ்வளவு நெருக்கடியை வந்து இங்குள்ள ஆளும் அரசாங்கமும் காவல்துறையும் திட்டமிட்டு இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க ஒரு பேருந்து நிறுத்தத்தை நிப்பாட்ட வேண்டிய இது வரைக்கும் இந்த ஊர்ல வந்து பேருந்து நிறுத்தானே போயிருக்கு, இப்ப நிறுத்த வேண்டிய அவசியம் என்ன? அப்ப காவல்துறை என்ன நினைக்குது, வெளியூர்ல இருந்து ஆட்கள் யாரும் வரக்கூடாது, வெளியூர்ல இருந்து ஆட்கள் வரதுனால பேருந்துல இறங்குறாங்க அப்படின்னு நினைக்கலாம். நான் என்னோட யூகத்தை சொல்றேன். அப்ப அந்த மக்களை தனிமைப்படுத்த வேண்டும், இந்த கொட்டகுடியின் கிராமத்தை தனிமைப்படுத்த வேண்டும், இந்த மக்களுக்கு ஆதரவாக யாரும் வந்துவிடக் கூடாது என்பதை இன்றைக்கு காவல்துறையும் ஆளும் அரசாங்கமும் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. இங்க மீன் வண்டிகள் நிறைய பிடிச்சிருக்கீங்க, பிடிச்சு சொல்லி புகார் தெரிவித்து கூட வழக்கு யார் மேல போடப்படுது என்று சொன்னால் பிடித்துக் கொண்ட மக்கள் மீது வழக்கு போடப்படுகிறது. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான முறையிலே இந்த ஆளும் அரசு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நாம் நம்மை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இந்த போராட்டத்துக்கு எந்த கட்சிக்காரனும் கூட வரலாம், யாரும் வரலாம். நாளைக்கு அண்ணாமலை வந்தா கூட இந்த கூட்டத்துல தோழர் சங்கரநாயகன் கூப்பிட்டு பேச வைப்பாரு. என்ன காரணம்னா, இந்த மண்ணை மீட்கான போராட்டத்துல கட்சி வேறுபாடு கிடையாது, மத வேறுபாடு கிடையாது, யாருக்கும் இந்த போராட்டத்தை பங்கெடுக்க உரிமை உண்டு அப்படிங்கிற விஷயத்த சொல்ல காலையில முதல் அறிமுக தெளிவா சொன்னாரு. யாரு வரலாம், ஆனால் உண்மையாக இருக்க வேண்டும். அந்த போராட்டத்தை நீங்கள் உண்மையாக விளைவாதவர்களாக இருந்தால் உங்கள் பின்னால் மக்கள் ஆதரிப்பார்கள், உங்கள் பின்னால் நிச்சயம் வருவார்கள். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நாங்க மதுரை மாவட்டத்தில் இருக்கேன், நாங்க வந்து பாத்தீங்கன்னா டங்ஷன் எதிர்ப்பு போராட்ட குழு ஒண்ணு முதல்ல உருவாக்கணும். முதல் முறையா உருவாக்கி ஒரு நாங்க போய் கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுத்தோம். முதல் என்ன கொடுத்தோம்னா, அந்த டங்ஷன் வந்து சொன்னா இந்த மலைகள் பூரா மொட்டையடிக்கப்படும், அங்க தொன்மையான சின்னங்கள் இருக்கு, பல கோயில்கள் இருக்கு, இதெல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி மனு கொடுத்தோம். கலெக்டர் வாங்கி தூக்கி கூட போட்டாரு. சரி நான் பாப்போம் பரிசீலிப்போம் அப்படின்னாங்க. அப்படி அடுத்தடுத்து நாங்க மனு கொடுத்தா அப்புறம் அந்த மக்களை போய் சந்திச்சோம். எல்லாரும் ஒரு கூட்டுக்குழு போட்டோம். ஒரு கடைசியாக நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து கிராம சபை கூட்டமே நடக்கலன்னு தொடர்ந்து சொன்னாங்க. ஏன்னா இந்த மக்கள் வந்து உறுதியா இருக்காங்க, கிராம சபை கூட்டத்துல கண்டிப்பாக இந்த கொட்டலூர்ல 3 நிறுவனங்களை வெளியேற்ற சொல்லி நீ தீர்மானம் போடுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால திட்டமிட்டு நடத்த மாட்டாங்க. அதே போல அங்கேயும் இதே, அதாவது கிராம சபை கூட்டம் வந்து நவம்பர் 1ஆம் தேதி இந்த திமுக அரசு வந்து மாத்துச்சு. இந்த நவம்பர் 1ங்கிறது உங்களுக்கு எல்லை போராட்ட வீரர்களை நினைவு கூறக்கூடிய ஒரு நாள் தான் அந்த நவம்பர் 1. அந்த நவம்பர் 1 வந்து மறைக்கிறதுக்காக ஸ்டாலின் என்ன பண்ணாரு, கிராம சபை நாள்னு அறிவிச்சாரு. நீங்க அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு கிராம சபை நடத்தலாம், ஆனா நவம்பர் 1க்கு அதை மாத்தாரு, அது வேற விஷயம். ஆனா நவம்பர் 1 நடத்தின போது நாங்கள் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்தாளர்கள் கூட்டுக்குழு டங்ஷன் போராட்ட கூட்டுக்குழு சார்பாக தோழர் கம்பூர் செல்வராஜ், ஜீவா, தங்கலக்கன் போன்ற தோழர்கள் கடும் உழைப்பால ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கும் போட்டு நாங்களே தீர்மான நகல் எடுத்து கொடுத்து இந்த மாதிரி டங்ஷன் வந்தா இந்த எங்களுடைய இயற்கை வளங்கள் எல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நீங்க கண்டிப்பாக தீர்மானம் போட வேண்டும் என்று சொல்லி நாங்க வந்து ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்தையும் எழுதி கொடுத்து அதன் பிறகு ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்து தீர்மானம் போட்டாங்க. அங்க யாரோட செல்வாக்கு இருக்கு, அமைச்சர் மூர்த்தியோட செல்வாக்கு. மூர்த்தி சொல்லக்கு கட்டுப்பட்டவர்கள் அங்குள்ள கிராம மக்கள். ஆனால் நாங்கள் அந்த கிராம மக்கள்கிட்ட போய் ஏற்படக்கூடிய அத்தனை பாதிப்புகளையும் விழாவாரியாக எடுத்து சொன்ன பிறகுதான் எல்லாருமே மூர்த்தியை விட்டு கல்ல ஆரம்பிச்சாங்க. மூர்த்தி மிரட்டி பார்த்தாரு, உருட்டி பார்த்தாரு, மக்கள் எல்லாம் கேட்கல. பெரும்பான்மை எல்லா பஞ்சாயத்துலயும் டங்ஷன்கள் வேணாம் தீர்மானத்தை போட்டாங்க. அதன் பிறகு அரசு பார்த்துச்சு இந்த போராட்டத்துல இந்த விஷயத்துல வந்து பின்வாங்கிட்டாங்க. ஏன்னா அது பிஜேபி கொண்டு வந்த திட்டம் தான், ஆனாலும் கூட திமுக வந்து அந்த விஷயத்த கள்ளமாவனம் சாதிச்சு. ஆனா அவன் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. நீங்க இணைய வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா, டங்ஷன் வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து எங்கெந்த இயற்கை வளம் இருக்கு, எந்தெந்த கல்குவாரி இருக்கு, எல்லா டீட்டெயிலையும் வந்து மோடி அரசுக்கு எடுத்து கொடுத்ததே இந்த திமுக தான். அப்புறம் அம்பலப்பட்டு போன பிறகு எங்களுக்கு கடிதம் அனுப்புனாங்க, அந்த தேதி மறுப்புறாங்க திமுக. அப்ப இந்த போராட்டம் பார்த்துட்டு மேலூர்ல இருந்து ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரு ஊர்வலம் தங்கமயத்தை நோக்கி வந்த பிறகுதான் அரசு டெல்லிக்கார எங்க பயப்படுறாங்க, மோடி அரசு தெரியும். விவசாயிகள் பஞ்சாப்ல எவ்வளவு போராட்டம் நடத்தினாங்க, டெல்லியில நடத்தினாங்க. அவங்களெல்லாம் காவல்துறை விட்டு அடிக்க விட்டு அந்த போராட்டத்தை எவ்வளவு நசிக்கிருப்பாங்க மோடி. ஆனா இங்க அவன் புரிஞ்சுக்கிட்டான், தமிழ்நாடு அப்படிப்பட்ட மண் இல்லடா, இது வித்தியாசமான மண்ணு, தமிழர்கள் கிளர்ந்திருந்தால் அவர்களை அடக்க முடியாது, நாம் அம்பலப்பட்டு போவோம் அப்படின்னு மோடி நினைச்சு ஒரு 2 நாளா இருக்கு அந்த போராட்டம் முடிஞ்சு 2 நாள் டங்ஷன் திட்டம் கைவிடப்பட்டதுன்னு மோடி அறிவிச்சார். அதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். அப்ப அந்த இது போன்ற முல்லைப்பெரியார் போராட்டம், ஜல்லிக்கட்டு தோழர்கள் சொன்ன மாதிரி பல போராட்டங்கள் நம்ம நடத்தி போராடிக்கிட்டு இருக்கிறோம். வெற்றி பெற்ற போராட்டங்கள் உண்டு. இப்ப இன்னைக்கு இந்த சமயத்துல கூட மதுரை மாவட்டம் கள்ளங்காடு அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. இந்த கள்ளங்காடுல வந்து சிப்காட்டை கொண்டு வராங்க. சிப்காட்டை பத்தி கூட அந்த தோழர்கள் சொன்னாங்க.
சிப்காட்டுங்கிறது ஒரு தொழில் வளர்ச்சிக்காக ஒரு காலகட்டத்துல காமராஜர் ஆட்சி காலத்துல வந்து தமிழ்நாட்டுடைய சிறு தொழில் உற்பத்தியாளர்கள் முன்னுக்கு வர வேண்டும், தொழில் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக அந்த காலத்துல கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு சிப்காட்டுக்கான தேவை இல்லாம போச்சு. ஏன்னா சிப்காட்டுங்கிற பேர்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு சிப்காட்டுக்கு போங்க, உண்மையான அங்க வந்து தொழில் வளர்ச்சியில் ஈடுபடக்கூடிய இருக்க மாட்டாங்க. யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வந்து டிசி கொடுத்துருப்பான், வேற தொழில் நடத்தாங்க. மதுரையில வந்து ஒரு சிப்காட் இருக்கு, அங்க பார்த்தா ஜிம் வச்சு நடத்தாங்க. அது கூட பேச்சு பத்திரிகையில போட்டுருக்காங்க. அந்த மாதிரி சமூக விரோத செயலுக்கு பயன்படுத்தாங்க. ஒரு பக்கம் வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு கேடுங்கிறத வந்து நமக்கு வந்து இன்னைக்கு நிறைய படிக்கும் போதுதான் தெரியுது. நிறைய உலக நாடுகள்ல பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பசுமை தாயகம் போன்ற கோட்பாடுகள், அதாவது இயற்கை அன்னையை வந்து நாம் பலியிடக்கூடாது, இயற்கை அன்னையை வந்து நாம் பசுமையா வைத்திருக்க வேண்டும், இயற்கை அன்னையை வந்து பலியிடக் கூடாதுங்கிற கண்ணோட்டம் இன்றைக்கு உலகளாவிய வளர்ந்து ஒரு போராட்டமாக உலக மக்கள் அனைவரும் போராடிட்டு இருக்காங்கிறது நம்ம படிக்கும் போதுதான் சிப்காட் எவ்வளவு பெரிய ஆபத்துங்கிறது வந்து நம்மால உணர முடியுது. இன்னைக்கு இந்த திமுக அரசாங்கம் வந்து சிப்காட் நடத்துறதுக்கெல்லாம் கிடையாது. அவர் மொத்தமாக ஒரு 3000 ஏக்கர் வாங்குவாங்க, ஒரு 300 ஏக்கர் வாங்குறான்னு வச்சுங்களேன், அது தனித்தனியாக இந்த முதலாளிக்கு வாங்க முடியாது. நீங்க கார்பரேட் வேணும்னா எப்படி வாங்க, நீங்க போய் ஒரு 2 ஏக்கர் கொடுங்க, 3 ஏக்கர் சொல்லி தண்டாரா போட்டுல கார்பரேட் வாங்க மாட்டாங்க. நமக்கு இருக்க அடிமை அரசு திமுகவோ அதிமுகவோ கூப்பிட்டு பேசு, மோடி பேசிட்டாருன்னா இங்க கேட்பான். அப்படின்னு சொல்லிட்டான் இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது, 3000 ஏக்கர் 4000 ஏக்கர் வந்து கைப்பற்றி வச்சுக்குது. ஒரு குறிப்பிட்ட காலத்துல யாரும் சிப்காட் தொடர்ந்து வரல, அதனால நாங்க கார்பரேட் கொடுத்தோம் அப்படின்னு சொல்வதற்காக பல்வேறு ஊர்கள்ல அந்த சிப்காட் தொழிற்சாலை வந்து இந்த தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நான் நடத்த போறோம், தமிழ்நாடோட முன்னேற்றத்துக்காக தொழில் வளர்ச்சிக்காக நடத்துறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஏமாத்தி. இதே கல்லங்காட்டை பத்தி நான் சொன்னேன். இந்த கல்லங்காட்டுல இதே நிலம் தான், 300 ஏக்கர் நிலங்க, அருமையான மேய்ச்சல் நிலங்கள். எங்களோட தலைவர் மணியரசன் அவர்கள் வந்து அந்த கல்லங்காட்டை இடத்துல பார்வையிட்டாரு. கம்பூர் செல்வ சோழர் அந்த கல்லங்காட்டுக்கு அவர் தான் போராட்டத்துக்கு தலைவர். அவர் வந்து எங்களை கூட்டிட்டு போய் அந்த இடங்கள்ல பூரா சுத்திக்காங்க. அவ்வளவு அருமையான இடங்கள், மேய்ச்சல் நிலங்கள். சிவகங்கை அங்கிட்டு இந்த சிங்கமல்லி போன்ற கோயில் மாடுகள் எல்லாம் ஒரு 100கணக்கான மாடுகள் அங்க அவுத்து விட்டாலும் இங்க மேய வருமா, அதை மக்கள் தொடவே மாட்டாங்க. அந்த காளைகளை விரட்டுறதோ வைக்கிறதோ கிடையாது, சாமி காளைகள் நினைச்ச இன்னைக்கு வழிபட்டு அந்த மக்கள் வந்து மேய வருவாங்க. இன்றைக்கு கோயில்கள், பாண்டியர்கள் வைக்கிய தொன்மை சின்னங்கள், கற்படுக்கைகள், திட்டுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தொன்மையான சின்னங்கள். ஒரு பக்கம் இந்த அரசாங்கம் என்ன சொல்றது, கீழடியை வந்து நாங்க பாதுகாக்கிறோம், டெல்லிக்கார வந்து சிந்துனம் சமவெளி நாகரிகம் முந்திய நாகரிகம் சொல்றேன், நம்முடைய கீழடி நாகரிகம் தான் முதல் நாகரிகம், மூத்தகுடி நாகரிகம் ஸ்டாலின் வந்து வாய்ப்பு வச்சு பேசுறாரு. உண்மையிலே நீங்க வந்து தொன்மை சின்னங்களை, வரலாற்று சின்னங்களை பாதுகாக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும், கல்லங்காட்டை வந்து சிப்காட் பண்ணக்கூடாது. அத்தனை அற்புதமான கோயில்கள் இருக்கு, அதையெல்லாம் உடைச்சு நொறுக்கிட்டு பண்மையில பாத்தீங்கன்னா அதை கூட வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க ஸ்டாலின். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பாலமரத்துக்கு வந்தாரு, அப்ப சிப்காட் வந்து தொடங்கப்படும் சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு. மறுநாள் பத்திரிகை என்ன வருது, அந்த சிப்காட் தொழிற்சாலையை இந்தோனேசியாவை சேர்ந்த ஒரு கார்பரேட் கம்பெனி செருப்பு ஆலை கம்பெனி வர பேருந்தாங்க. அப்ப செருப்பு ஆலை வந்தா என்ன ஆளுன்னு யோசிப்பாங்க. இந்த தோல் பதட்டம் தொழிற்சாலை இன்னைக்கு ஈரோடு பவானி பக்கம் போனீங்கன்னா அதிக அளவு வந்து அத்தனை ஆத்தை, காவிரி ஆத்தை பூரா நாசப்படுத்தி வச்சிருக்கு. இப்ப நீங்க அந்த கள்ளங்காட்டுல வந்து நல்லா குடிக்கி இருக்கு, இப்ப அதை பூரா அவங்க கெடுக்கிறதுக்கான வேலையை வந்து இன்னைக்கு இப்படி அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நமக்கான அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இல்லைங்கிறத நம்ம உணரணும். எல்லா கட்சிகளும் நம்மள என்ன நினைக்கிறாங்க, இந்த மாட்டு மந்தையில ஓட்டு போற மாதிரி, ஆடு மாடை ஓட்டு போற மாதிரி ஓட்டு மந்தைகளாக ரெண்டு கட்சி வச்சிருக்காங்க. சிந்தித்து பார்க்கணும். தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் அனைவருமே தமிழர்களை என்னவோ 2000 கொடுத்தா 3000 கொடுத்தா அவங்க ஓட்டு போடுவாங்க என்று சொல்லக்கூடிய நிலைமை தான் வச்சிருக்காங்க. இந்த மண்ணு மட்டும்தான் எனக்கு உண்மையில வியப்பா இருக்கு. தேர்தலை வந்து நீங்க குறைச்சிட்டு இருக்கீங்க, மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அவனுக்கு பொறுத்த வரைக்கும் உலக நாடு மத்தியில மக்கள் எல்லாம் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, மக்கள் எல்லோரும் ஏற்படுத்த நான் தேர்தல் நடத்தணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து நீங்க தேர்தல் புறக்கணிச்சு செய்து மிகப்பெரிய அளவுல வந்து நீங்க வந்து தன்னுடைய எதிர்ப்பை காட்டுனதுக்காக நான் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுட்டேன். ஏன்னா இன்னைக்கு பாக்குறாங்க நிறைய ஓட்டு நீங்க செய்த பிரச்சனை நேரம் போயிட்டு போயிடும். கள்ள ஓட்டு போடுறதுக்கு ஆளை கொண்டு வராங்க, நீங்க மறுச்சு புகார் கொடுக்குறீங்க. ரவுடி பயில உள்ள கொண்டு வரான், அனிதா ராதாகிருஷ்ணன் போனவரை ரவுடி பயில உள்ள வராங்க, அவங்க நீங்க புடிச்சு கொடுக்குறீங்க. அவங்க நீங்க கொடுக்காம விட்டீங்கன்னா கள்ள ஓட்டு போட்டுருக்கான். கள்ள ஓட்டு போட்டு என்ன பண்ணிருக்கான், பொட்டலூரி மக்கள் வந்து தேர்தலில் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க, தேர்தலில் இந்த பொட்டலூரி போராட்டக்குழு வந்து தோத்து போயிடுச்சு, எங்க கருத்துக்கு ஆதரவு சொல்வதற்காக இந்த ஏற்பாட்டை வந்து தமிழ்நாடு அரசு செஞ்சிருக்கு. அதை நீங்க உணர்ந்த காரணத்தால தான் அவங்க புரிஞ்சு கொடுத்தீங்க. ஆனா
குடிச்சு குடிச்சவங்க மேலே வழக்கு போடக்கூடிய ஒரு அரசாக, ஒரு கேவலமான அரசாக இந்த ஸ்டாலின் அரசு இருக்குங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். நம்ம பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இயற்கை வளங்கள் வந்து அந்தந்த மக்களுக்கான மண்ணுக்கானவைதான் இந்த இயற்கை வளங்கள் என்பது. நாம் இன்றைக்கு இந்திய அரசோட கொள்கை என்பதுதான் விவசாய நிலங்களை வந்து காலி பண்றதுதான் கொள்கை. கார்பரேட் நிறுவனங்களை வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போறதுதான். அவன் வந்து இங்க வந்து என்ன பண்றான், இங்க வந்து நமக்காக தொழிற்சாலை தொடங்குறான், கார் கம்பெனி தொடங்குறான், கார் பூரா தயாரிச்சு வெளிநாட்டுக்கு அனுப்புறான். அதே போல பல நிறுவனங்கள் இங்க சென்னை நோக்கி போனீங்கன்னு சொன்னா பல நிறுவனங்கள் வந்து நிறைய உள்ள கொடுத்தான். அத்தனை நிறுவனங்களுக்கு இடம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்காரு. புரோக்கர் வேலையை வந்து சாதி செஞ்சுட்டு இருக்காரு. கார்பரேட் நிறுவனங்கள் புரோக்கராக, மோடி சொன்னா கேட்கக்கூடிய ஒரு புரோக்கராக தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டு இருக்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்முடைய போராட்டம் என்பது நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்ம 60 நாள் ஆயிடுச்சு திரும்ப கவலை நமக்கு எப்போதுமே தேவையில்லை. நிச்சயமாக இந்த போராட்டம் என்பது வெல்லும். ஏன்னா இந்த கிராமத்தில் உள்ள அத்தனை மக்கள் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து அப்படிங்கும் போது இந்த போராட்டத்தை வீழ்த்துவதற்கு எத்தனை சதி திட்டங்கள் தீட்டினாலும் இந்த அரசாங்கம் கண்டிப்பா வெற்றி கொள்ள முடியாது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நமக்கு இருக்கு. எப்படி நீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தல இந்த அரசாங்கத்துக்கு பாடம் கற்பித்தீங்களோ, அதே போல இந்த சட்டமன்ற தேர்தலிலும் நீங்கள் தேர்தல் புறக்கணிப்பு செய்து அரசாங்கத்துக்கு பாடத்தை கற்பிக்கணும். இல்ல அரசுக்கு இல்ல வரல, அரசு பேச்சுவார்த்தை வா அந்த அரசு நீங்க கனிமொழி வா வந்து இந்த கருமசாமி கோயிலுக்கு முன்னாடி உட்காந்து பேசுவோம். நீ வாக்குறுதி கொடு, நாங்க வந்து ஒரு டைம் கொடுங்க, ஒரு 3 மாசத்துல 6 மாசத்துல நாங்க நோட்டீஸ் கொடுக்குறோம், இந்த 3 மீன் கல்வி தொழிற்சாலையும் எடுத்துக்கிறோம் சொல்லி இங்க அந்த கோயில வந்து சத்தியம் பண்ணி கனிமொழியோ இல்ல அமைச்சர் அனிதா சொல்லட்டும், நாங்க போராட்டத்தை வாபஸ் பண்ணிக்கிறோம். அப்படி ஒரு ஒப்பந்தத்துக்கு இந்த அரசு வருமானால் நம்ம வந்து போராட்டத்தை கைவிடலாம். அது வரைக்கும் இந்த போராட்டத்தை நாம் ஒருபோதும் கைவிடக் கூடாது. நாம் வெற்றி பெறும் வரை தொடர்ந்து போராடுவோம் என்று கூறி வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி உரையாற்றுகிறேன்.